உங்களுக்கு காவல் தெய்வம் ஐயனார் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இந்த மாதம் முழுக்க எல்லா ஐயனார் கோயிலையும் விசேஷம் கொண்டாடுவாங்க. எப்படின்னா, ஒரு காலத்தில் திருச்செந்தூரில் கொடிக்கம்பம் அமைக்கணும் இருக்கிறதுக்காக மரம் கம்பம் செய்யறதுக்காக ஆசாரியை பல பேரை கூட்டிக்கிட்டு அந்த கம்பம் உள்ள மரத்தை வெட்டுறதுக்காக தேடி போகிறாரு. அப்போ பொதிய மலையில் உள்ள காக்காட்சி மலைங்கிற இடத்துல பெரிய மரத்தை வெட்ட போகும்போது அந்த மரத்தில் உள்ள தேவதைகள்லாம் தடுக்கிறாங்க, மரத்தை வெட்ட விட மாட்டேங்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆசாரி அங்கே போய் அந்த இப்போ பொதிய மலை வளத்தில் உள்ள ஜாம்பரணி ஆத்துக்கரையில் உள்ள சொரிமுத்து ஐயனாரை போய் வேண்டி, ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு கொடிகம்ப நடணும், அதுக்கு மரம் வேணும், இங்கே உள்ள தேவதைகள்லாம் தடுக்கிறாங்க, அது இங்கே தான் இடங்கள் பண்ணுறாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு பார்த்துட்டு கொடுக்கணுங்கிறப்ப அந்த சொரிமுத்து ஐயனார் அந்த பரிவாரங்கள் 21 பரிவாரங்களையும் சமாதானப்படுத்தி அவங்களையே வெட்ட வச்சு அவங்க மூலமாகவே திருச்செந்தூர் முருகனுக்கு கொடிகம்பம் நட்டினதாக ஐதீகம். அப்போ அப்படி வர வழியில் அந்த இந்த சொரிமுத்து ஐயனார் இந்த நெல்லை மாவட்டத்துக்கு வராது, மாவட்டத்துக்கு வராது. அந்த திருச்செந்தூர் மாவட்டத்துக்கு வரும்போது அந்த ஊரில் ஒரு நல்ல தேடி குடியிருப்பு, குதிரைமலை கிராமம் அப்படின்னு பேர். அந்த ஊர் ரொம்ப செழுமையாகவும் ரொம்ப வளமாகவும் இருக்குது. அந்த ஊருடைய அழகும் அதனுடைய சோலை மாதிரி இருக்கிற இடத்த பார்த்தோன்னா அந்த ஐயனாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே ஐயனார் என்ன பண்ணாரு, அந்த ஊரே தங்கிறாரு. தங்கியிருந்து அங்கே உள்ள மக்களுக்கு நல்லாசி கொடுக்கணும், அவங்கள காப்பாற்றணுங்கிறதுக்காக அங்கே ஒரு இடத்துல ஒரு கற்குவேல் அப்படிங்கிற ஒரு மரத்து அடியில் உட்காந்துக்கிட்டு அங்குள்ள உள்ளவங்க கனவுல சொல்கிறாரு, நான் அங்கே வந்திருக்கேன், என்ன நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு கனவுல சொல்கிறாரு. ஆனால் நிறைய போகிறவங்களுக்கு நான் அந்த இடத்துல இருக்கேங்கிறது அவங்க எப்படின்னா, அந்த இடத்துலயே போகிறவங்கள சட்டி விட வைக்கிறது, அந்த அப்படி யாராவது திருடர்கள் இருந்தால் அந்த திருடர்களை அடித்து விரட்டுறது, இப்படி அந்த பரமத்தில் ஏறினவங்க அப்படி உடனே அந்த இடத்துக்கு கொண்டு காப்பாற்ற அப்படி பல செய்து அங்கே மக்களுக்கு நான் இருக்கிறேங்கிறத காட்டுறாரு. உடனே மக்களும் அதை அவங்க அந்த ஊரில் ரொம்ப திருட பயம் உண்டு. ரொம்ப திருடர் பயிருக்கெல்லாம் எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த கோயிலே அந்த ஐயனாருக்கு கோயில் கட்டி அதுதான் கற்குவேல் ஐயனார், அதான் கற்குவா மரத்து அடியில் அவர் இருந்தனால கற்குவேல் ஐயனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு திருட்டு பையன் ரொம்ப இருந்தனால எல்லா மக்களும் போய் ஐயனாரை வேண்டுறாங்க, எங்களை காப்பாற்றியா, இந்த திருடர் கூட்டம் காப்பாற்றணும்னு சொல்லி காப்பாற்றுறப்போ அவர் அந்த கள்ளனை என்ன பண்ணுறாரு, அவர் ஐயனாருங்கிறப்போ எல்லாருமே வாழோ அறிவாளோ அப்படி இருக்காங்க. அவர் கையில் அழகான செண்டு தான் வச்சுருப்பாங்க. என்னன்னா அன்பாலும் அருளாலும் மக்களுக்கு ஆசி கூறுவதாக அந்த செண்டு கையில் வச்சுருக்காரு ஐதீகம். அப்போ மக்கள் வேண்டுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, சண்டை பரிவாரங்களை விட்டு அந்த கள்ளர்களை வெட்டுறாரு. அந்த வெட்டு தான் இப்போ கள்ளரிட திருவிழான்னு சொல்லி நடத்துகிறாங்க. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த பூஜை நடக்கும். மார்கழி மாதம் 1ஆம் தேதி அந்த கள்ளரிட திருவிழா நடக்கும். ஆனால் அப்போ எல்லாருமே அந்த ஐயனாரை கும்பிட மாட்டாங்க. அந்த கள்ளரிட நடந்த இடத்துல போய் தான், அந்த வெட்டு நடந்த இடத்துல போய் எல்லாரும் அந்த ஐயனாருடைய பரிவாரங்கள் தான் வெட்டுவாங்க. அப்போ அந்த முன்னெல்லாம் நிஜமாவே அந்த கல்லணை வெட்டுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, அது இளநீரில் நிறைய குங்குமத்தை தடவி அந்த வச்சு வெட்டுறாங்க. அந்த மண் எடுத்துகிட்டு போய் அவங்கவுங்க வீட்டில் வச்சு கும்பிட்டா அந்த குலதெய்வமாக வச்சு கும்பிட்றவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்வார், கூட துணை இருப்பார் அப்படின்னு ஒரு இது உண்டு. இப்போ அந்த கல்லெடுப்பில் நடந்துகிட்டு இருக்கு. வர மார்கழி மாதம் 1ஆம் தேதி அந்த கல்லெடுப்பு நடக்க போகுது. ஆனால் எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம் இருக்கும், பிடிச்ச தெய்வம் இருக்கும். ஆனால் குலதெய்வம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த குலதெய்வம் நம்ம கூடயே நம்ம இருந்து நம்மளை காப்பாற்றுங்கிறது அது உணர்ந்த மக்கள் இப்போவும் கோடியாக அந்த கல்லெடுப்பு திருவிழாவை கலந்துக்கிறாங்க. அப்போ அந்த கல்லெடுப்பு திருவிழா செத்தப்போ அந்த அவனுடைய மனைவி அழுகுறான், நான் குடும்பம் பெரிய குடும்பம், இப்படி என் புருஷனை கொண்டுட்டீங்களே, என் குடும்பம் கஷ்டப்படுதுன்னு அழுகிறப்போ அவர் உயிர்ப்பிச்சு கொடுக்குறாரு. அந்த கல்லனை உயிர்ப்பிச்சு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனை, ஆனால் அது இறக்க மனசோட உயிர்ப்பிச்சு கொடுக்குறது தான் கல்லெடுப்பு திருவிழா நடக்குது. இப்போவும் கோடியான மக்கள் அந்த அந்த சம்பவத்தில் கலந்துக்கிட்டு ரொம்ப விசேஷமாக செய்கிறாங்க. அது பார்க்க வேண்டிய ஒரு திருவிழா மட்டும் இல்லை, அந்த எங்கே இருந்தாலும் அந்த ஐயனார் நினச்சி கும்பிட்டாலே, தசை நோக்கி கும்பிட்டாலே அருள் புரிவாருங்கிறது ஒரு மக்களுடைய நம்பிக்கை. அந்த கல்லெடுப்பு திருவிழா அந்த பல ஜாதியினரும், அதாவது ஒரு தனிப்பட்ட ஜாதியினர் இல்லை, பல ஜாதியினரும் சேர்ந்து கும்பிட்றது தான் இது. அவருடைய பரிவாரங்களும் ஒவ்வொருவரும் வன்னியராஜா ஒரு நிறைய இந்த தெய்வங்கள் இருக்காங்க, பெத்தாண்டவர், தூசி மாடன்,
அப்படின்னு அது எல்லாருமே அவருடைய சுற்றி அந்த பதிவாளர்களுக்கு அவர் வந்து வருவார். வெள்ளை குதிரையை தான் காவல் காப்பார். நம்ம ஊருக்கு ஒவ்வொரு கோயிலையும் ஒரு அம்மன் கோயில் இருக்கும் காவலுக்கு. அதான் ஊருக்கு இலையில ஒரு கோயிலுக்கு தான் அந்த ஐயனார். அதான் அந்த ஊருக்கு அந்த அந்த குதிரையில் வருவாருங்கிறதுக்காக அந்த குதிரை பட்ட தடம்லாம் இருக்குமா, அதெல்லாம் அந்த ஊர் பேர் குதிரைமொழி கிராமம்னு பேர். இன்னைக்கும் சிறப்பாக இருக்குது. அந்த கோயிலை பற்றி தான் இந்த விழாவை பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கிறதா அந்த கோயிலே பார்த்துக்குவாங்க.